எல்லாருக்கும் வணக்கம். சில காலமாக சில விமர்சனங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. அது என்னன்னா, அண்ணன் சீமான் வந்து திமுகவிட்ட பொட்டி வாங்கிட்டாரு, அதனால திமுக எதிர்க்க மாட்டேங்கிறாரு, விஜயை தான் டார்கெட் பண்ணுறாரு அப்படின்னு. அதை அதை பற்றி சில விஷயங்கள் நான் விவரிக்க நினைக்கிறேன். அது என்னன்னா, சீமான் ஏன் டிவிகேவை எதிர்க்கிறாருன்னா, நீங்கள் உண்மை திமுகவை விட இப்போ அதிகமாக டிவிகே எதிர்க்கிறாரு. என்ன காரணம்? அவங்க பின்னாடி இருக்க இளைஞர்கள், அடுத்த ஜென்ரேஷன். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா என்ன சொன்னார்? வருங்கால இந்தியா, வருங்கால தமிழகம் என்பது அடுத்த கட்ட இளைஞர்கள் நம்பி தான் இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு இளைஞர் வந்து ஒரு ஐடியாலஜி இல்லாமல் ஒரு வெறும் ஒரு ஒரு சினிமாவுக்கு ஒரு கவர்ச்சியை வச்சே செயல்படுறது. இப்போ ஒரு விஜய் ரசிகரை போய் விஜய் டிவிக்கில் இருக்கிற ஃபாலோவர்ஸை போய் உங்கள் யாருக்கு ஓட்டு போட்டிங்க கேட்டால் டிவிக்குன்னு சொல்லுவாங்க. எதுக்கு ஓட்டி போட்டிங்கன்னா விஜயை பிடிக்கும், விஜய் நல்ல ஆக்டர், நல்லா டான்ஸ் ஆடார், அவ்வளோதானே தவிர மற்றபடி என்னென்ன செய்வார், இப்படி ஒரு ஐடியாலஜி இருக்குது, இப்படி சித்தாந்தம் இருக்குன்னு எதுவுமே சொல்ல தெரியாது. தெரியவும் படுத்தலை அவங்க. அதை விஜய் தவறிட்டார். அவரை வந்து ஒரு ரசிகராக தான் வச்சுருக்காரே தவிர அவர் தொண்டராக மாற்றலை. அதுதான் அங்கே பிரச்சனையாக இருக்குது. வருங்கால இந்தியாவே இப்போ போய் நிற்கிது, தமிழகமே அவர் போய் நிற்கிதுங்கிறப்ப அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறது விஜய்க்கு சாருக்கு சத்தியமாக தெரியலை. அவர் ஃபாலோவர்ஸாக வச்சுருக்காரு தவிர அவங்க லைஃப்பை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகணும், அவங்க நல்ல நிலைமைக்கு வரணும். அவங்களுக்கு அதாவது தமிழ்னா என்ன, தமிழ் தேசியம்னா என்ன, தமிழ் எப்பேற்பட்ட இனம், அப்படியாப்பட்ட ஒரு நம்ம இனம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 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 நடிகர் பின்னாடி போயிட்டுருக்கு. சாதாரண நடிகர், ஒன்றும் கடவுள் கிடையாது, அவர் பின்னாடி இயங்கிக்கிட்டு இருக்கு. அவங்களும் அதான் விரும்புகிறாங்க, நம்ம பின்னாடி உடையாறணும், ஓடணும், ஃபோட்டோ போட்டு செல்ஃபி எடுக்கணும், அப்படி தான் விரும்புகிறாங்க தவிர எப்பேற்பட்ட இனம், ஒட்டுமொத்த ஆசியாவே கட்டி ஆண்ட இனம் நம்ம தமிழ் இனம். ராஜேந்திர சோழர், சேரமன்னன், பாண்டியர், பல்லவர்னு வாழ்ந்த கட்டி ஆண்ட இனம் இன்னைக்கு ஒரு 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 கூத்தாடி பின்னாடி போயிட்டுருக்கு. கூத்தாடி சொல்லலை, ஒரு நடிகர் பின்னாடி போயிட்டுருக்கு. சரி, அவர் மாற்றம் பண்ணுவாரா? இல்லை. மாற்றுனா என்ன? ஒன்றுக்கு ஒன்று எதிரானது. நல்லதுக்கு மாற்று கெட்டது, கெட்டதுக்கு மாற்று நல்லது, அப்படி வச்சுக்கலாம். திமுக 2000 தருதா, நான் 2000 தரேன். அதிமுக 3 சிலிண்டர் தருதா, நான் 6 சிலிண்டர் இலவசமாக தரேன். நீ பெண்களுக்கு மட்டும் இலவசம் பஸ் ஓட்டுறியா, நான் ஒட்டுமொத்த பெண்களுக்கும் இலவசமாக பஸ்ஸு தரேன். இது எப்படி மாற்றா வரும்? சீமான் அண்ணா சொல்கிறது என்னது? அவனுக்கு வந்து எஜுகேஷன் லோன் தராத, அவனுக்கு படிப்பை இலவசமாக கொடுங்கிறார். அதுதான் மாற்று. அதைத்தான் நாங்களும் விரும்புகிறோம். கொஞ்சமாச்சும் சிந்திங்க, செயல்படுங்க. வருங்கால இந்தியா உங்கள் கையில் தான் இருக்குது. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.